தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம், மேச ராசிக்குமே அது 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துக்கு குரு போய் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறான்னா, பொதுவாக நம்ம குருவோம் 4ஆம் இடத்துக்கு போறனால அவர் அந்த 4ஆம் இடத்தை வலுப்படுத்துறாரோ இல்லையோ, அவருடைய பார்வை மூலமா நிறைய விஷயங்களை நம்மளுடைய மேசராசிக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. கிட்டத்தட்ட நம்மளுடைய மேசராசிக்காரங்களுடைய மன அழுத்தம், மன போராட்டம், மன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, என்னால தாங்க முடியல சாமி, எதுக்காண்டி நான் வாழ்றேன், யாருக்காண்டி வாழ்றேன்னு கூட தெரியாம நான் வாழ்ந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு கஷ்ட நிலையில இருக்கிற மேசராசிக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும். மிகப்பெரிய ரிலாக்ஸ், நிம்மதியா பாடி நான் இப்பயாச்சும் கொஞ்சமா நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் ஒரு 3 வருடத்துக்கு பிறகு மேசராசிக்காரங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு பின்னாடி பெரிய ரிசல்ட் கிடைக்கும் போது, அதே போல மேசராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருடமாவே இவங்க செய்யாத தவறுகளை செய்த மாதிரி சித்தரிச்சு வடிவமைச்சு இவங்கதான் குற்றவாளி என்று சொல்ற அளவுக்கு இவங்க மேல தேவையில்லாத இன்னல்களை கொடுத்து வந்தாங்க. சோ அதுல இவங்க செய்யவே இல்லை, இவங்க முன்கோவக்காரங்க, ஆனா சரியான நேர்மையான பாதையில போறவங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்புறம் மேச ராசியில கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்பு, இதுல கொஞ்சம் அதிகமான ட்ரீட்மெண்ட் செலவச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, பலபடியும் பிரச்சனை. ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லியிருப்பாங்க, ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லியிருப்பாங்க. கடைசியில எல்லாமே பார்த்தப்பறம் எதற்காக அந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியல, ஹெல்த்ல கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஸோ அது சரியா இருக்கும். இவங்க ஹெல்த் வைஸா உள்ள விஷயம், அதே போல தேவையில்லாத அவமானங்கள், பிரச்சனைகள், இதுல இருந்து இவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி அதாவது விடுதலை ஆயிட்டேன்னு சொல்ற அளவுக்கு இவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை குரு பகவான் உறுதியா கொடுப்பாருன்றத பாக்குறோம். இது பாத்தீங்கன்னா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கும் போது, குரு பகவானுடைய தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மேச ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால, விருச்சிக ராசியை பாக்குறதுனால அவமானம், கஷ்டம், ஹெல்த் இந்த 3மே ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு அடுத்து பெஸ்டான விஷயம் என்னன்னா, குரு பகவான் டைரக்டா நம்மளுடைய மேச ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்க. இந்த 10ஆம் இடம் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தொழிற்ஸ்தானம் சொல்லுவோம், பதவி உயர்வுன்னு சொல்லுவோம், ஒரு அங்கீகாரம், வேலையில ஒரு அங்கீகாரம் சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கர்மா, நம்மளுடைய பிறவியோடைய தன்மை அப்படிம்போம்ல. ஸோ இப்ப இவங்க மேசராசிக்காக ஏன் வாழ்றாங்க, எதுக்கு வாழ்றாங்கன்னு தெரியாம வாழ்றாங்கன்னு முதல் ஒரு கேள்வி சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கேள்விக்கு விடை இப்ப கிடைக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பாக்குறதுனால ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய கர்மா அடிப்படையில நல்ல விஷயங்கள் நிம்மதியா நடக்க போகுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் பரவாயில்லடா, நம்ம செஞ்ச நல்ல வினைக்கு, நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு நம்ம இப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்கினா நம்ம வெற்றி பெற்றுவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த ஜூன் மாசத்துக்கு மேல சொந்தமா தொழில் தொடங்கலாம். குரு பயிற்சிக்கான பிறகு சொந்தமா தொழில் தொடங்கினாங்கன்னா தொழில நல்ல வெற்றி பெறுவாங்க. ஏற்கனவே தொழில் வச்சுட்டு தொழில் நடத்துவோமா, உள்ளூர்லயே இருப்போமா, இல்ல வெளிநாடு போயிருவோமா, வெளியூர் போயிருவோமா, தொழிலை விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ற நம்மளுடைய மேசராசிக்காரங்க கட்டாயமாக தொழில ஒரு பெரிய பவர் வாங்குவாங்க, நல்ல ஒரு நேம் வாங்குவாங்க. இவர்கிட்ட போங்கயா கரெக்டா இருக்கும், கைராசிக்காரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இரட்டிப்பான பேர் வாங்கக்கூடிய யோகம் மேசராசிக்கு உண்டு. கண்டிப்பா சார். இப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சார் மேஷராசிக்காரங்க? குடும்பத்தோட சேர்ந்து இருக்க மேசராசிக்காரங்க அதிசயம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல நான் என் குடும்பத்தோட தான் இருக்கேன், என் குடும்பம் நானும் ஒற்றுமையா தான் இருக்கோம், என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, மேசராசிக்காரன் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவங்க போன பிறகு பண்ண புண்ணியம். அதே போல அவங்க ஜாதகத்துல கிரக அமைப்பு, தசாபதி அமைப்பு நல்லா இருந்தா மட்டும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் கட்டாயமா சொல்ல முடியாது. அவ்வளவு எதிர்மறையான விஷயங்களை குடும்பத்தை விட்டு நான் சன்னியாசியா போயிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமெல்லாம் நம்ம மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு. ஸோ அது இப்ப ஒரு முடிவுக்கு இருக்கும். கண்டிப்பா ஒற்றுமையாகி நான் கணவன் மனைவியாக அந்யோன்யமாக வாழக்கூடிய சூழ்நிலை, அதேபோல குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பு கிரக ரீதியா ஏற்படுதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா சார். மாணவர்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சார் குரு பயிற்சிக்கு அப்புறமா? மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய மாணவ செல்வங்கள் இப்ப வெளிநாட்டுல போய் படிக்க நினைக்கிறவங்க, கண்டிப்பா வெளி மாநிலத்தை தான் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம். இவங்க கட்டாயமாக இருப்பிடத்திலிருந்து வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சென்று போய் படிக்கக்கூடிய யோகங்கள்
இவங்க என்ன படிப்பை எடுக்க நினைச்சாங்களோ அந்த படிப்பை எடுத்து ஒரு நல்ல நிலைமை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பா. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த வட்டம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்தியம் அதிகமா இருக்கு. ஸோ கவலைப்பட தேவையில்ல. இன்னொரு விஷயம் தூக்கம். ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சனி இருக்காரு. ஸோ அதனால நிறைய தூக்கம் இழந்தவங்க நம்ம மேசராசிக்காரங்க ஒரு வருஷமா நிம்மதியா தூங்கலன்னு சொல்லக்கூடிய நிலைமை இருந்துச்சு. ஸோ இப்பதான் நிம்மதியா தூங்க போறாங்க. சனி பகவானை குரு பகவான் பார்த்த பிறகு நிம்மதியான தூக்கம், ரிலாக்ஸான வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைலு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ரிலாக்ஸா இருக்க போறீங்க, நிம்மதியா தூங்க போறீங்க. இதுக்கு மேல என்ன வேணும் இல்லையா? இதுக்கு மேல வேற ஒண்ணுமே வேண்டாம். இப்போ இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில எந்த கடவுளை வணங்கலாம் சார்? சிறப்பா இருக்கணும்னா மேசராசிக்காரங்க எப்பொழுதுமே சிறப்பா இருக்கணும்னா சூரியன் வழிபாடும் முருகன் வழிபாடும் அவங்க ஃபாலோ பண்ணாலே முடியாத விஷயத்தை கூட முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பவர் முருகப்பெருமாள் கொடுப்பார். அவரை ரெகுலராக இவங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் வாழ்நாள் முழுவதும் சிறப்பா இருப்பார்.